பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 6 வாக்கியம் சொல்கிறது, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்கள் என்றான். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது எதிர்ச்செயல். சர் ஐசக் நியூட்டன் என்ற விஞ்ஞானியின் 3ஆம் விதி என்னவென்று தெரியுமா? ஒவ்வொரு செயலும் நிகரான எதிர்ச்செயல் இருக்கும். உதாரணமாக, ஒரு பந்தை சுவரில் எறிந்தால் அது சுவரில் பட்டு திரும்பி வரும். பந்து எறிதல் ஒரு செயல், அது சுவரில் பட்டு மீண்டும் வருவது எதிர்ச்செயல். சிசிலியா நாட்டின் தர்ச்சு பட்டணத்து யூதன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொடுக்கிற சவுல் என்பவன் சீஷைகளை கொலை செய்து துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவ மார்க்கத்தை சேர்ந்த ஸ்திரீகளையும் புருஷங்களையும் துன்பப்படுத்தும்படி ஆசாரியர் ரோம அதிகாரிடம் அதிகாரம் பெற்று தமஸ்குக்கு அங்கே போனான். தமஸ்குக்கு சமீபத்தமாய் வரும்போது பிரகாசமான ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் கீழே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுள்ளே பேசுகிற சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், நீர் யார் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று பதில் சொன்னார். சவுல் என்ற ஒரே மனிதனை திருத்துவதற்காக தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து பேசினார். இது தேவனுடைய செயல். அதற்கு சவுல் செய்த எதிர்ச்செயல் என்ன? அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தின சவுல் என்னும் நிலை மாறி புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும் பவுல் என்னும் பாத்திரனாக மாற்றப்பட்டு ஊழியம் செய்ய ஆரம்பித்தது எதிர்ச்செயல். அன்று சவுலுடன் பேசிய தேவன் இன்றும் நம்மிடம் தேவ வார்த்தைகளை மூலமாய் தேவ செய்தியில் மூலமும் பேசுகிறார். ஆதலால் இந்த செய்தி அவனுக்காகத்தான் என்று சில சமயங்களில் நினைக்கிறோம். அல்லது போதகை என்னை குறித்து காண்பிக்கிறார் என்று சிலர் சமயங்களில் நினைக்கிறோம். அப்படி அல்ல. தேவதாசர்கள் மூலமாகவும் வேத வார்த்தைகள் மூலமாகவும் நம்முடன் பேசும் தேவன் செய்வது என்ன செயல் நாம் சிந்திக்கிறோமா? சவுலை போல தேவ சத்தியத்தை நாம் உணரும் போது சவுல் கேட்டது போல் நாமும், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற எதிர் செயலை செய்வோமா? தேவனுடையக்காக ஊழியம் செய்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.